எங்கே தேஜாஸ்ரீ எங்கே உட்காந்துருக்கீங்கன்னே தெரில. நட்சத்திரங்கள் ஸ்டார்னா என்ன? தானாக வெப்பத்தையும் ஒளியையும் உருவாக்குறது. வெப்பம் எப்படி நட்சத்திரத்தில் உருவாகுன்னு பார்த்தோம். ஹைட்ரஜன் அணு ப்ளஸ் ஹைட்ரஜன் அணு முன்னாடியே பார்த்தாச்சு. அதோட அணுக்கருக்கள் இணைந்து என்னவா மாறிடு? ஹீலியமாக மாறிடும். இந்த கதையை பேசியாச்சு. அப்போ அந்த பிரபஞ்சத்தில் தானாக வெப்பத்தையும் ஒளி உற்பத்தி செய்கிறவங்க யார் சார்? அப்படின்னா யார்? இங்கே கவனிங்க. என்னங்க அவர் எங்கேயோ உட்காந்து போகிறாரு? என்னங்க அந்த வேலை என்னமோ அலெக்சாண்டரா நெப்போலியனை யாரோ ஒருத்தங்க, யாரோ ஒன்று கான்செப்ட் மட்டும் எடுத்துக்குவோம். பயங்கரமான படை வீரர், உலகத்தையே பிடிச்சவர் நெப்போலியன் தான் நினைக்கிறேன். அப்போ அந்த போர் களத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். நெப்போலியனா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பக்கத்து உள்ள பேரக்கில் ஒரு பாம்பு வெடிச்சிருச்சு. எல்லாம் தெரிச்சு ஓட்டான், அந்த பக்கம் விழுந்துட்டு எல்லாம் பண்ணிட்டான். இந்த ஆள் மட்டும் உட்காந்து மேப்பையை பார்த்துட்டு இருக்கான். பாம்பு வெடிச்சிருச்சு, அவன் தெரிச்சு ஓடிட்டான். இந்த ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? மேப்பை வச்சு தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம், பேச தெரியிற மாதிரி உட்காருங்க. புரியுதா? என்னங்காச்சு? அப்புறம் போய் கேட்குறாங்க, குண்டு வெடிச்சது தெரியலையே அப்படின்ட்டு. அந்தளவுக்கு மெய் மறந்து அவனோட இலக்கில் என்ன வச்சுருக்கான்? குறிக்கோளோடு இருந்திருக்கான். அவன் தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி வரைக்கும் பேசணுமா? என்னைக்கே செத்து போயிட்டான். 400-500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன். இப்போது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஒன்று, அவனோட இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். தேவையில்லாமல் நடுவில் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும், அதில் ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீ எதுக்கு உன்னோட அதிக நேரத்தை கொடுக்குறியோ அதில் சக்ஸஸ் ஆகும். புரிஞ்சுதா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே கவனிக்கணும்? என்ன தான் வந்தாலும் சரி, நாங்கள் வெளியில் பாம்பே வெடித்தாலும் சரி, எதுவும் பக்கத்தில் பேசுகிறது, உனக்கு தோன்றதெல்லாம் பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது, அறிவு வளராது. சரியா? திரும்ப நான் பேசுகிறத கேட்க முடியாது. பார்த்து அதனால் கவனி. நட்சத்திரம் ஓகேவா? ஒழுங்காக சும்மா என் கிளாஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போதும், அழகாக போய் பாஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணினே சுற்றிட்டு இருக்கீங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. சரி, ரைட், பாருங்கள். பெருங்கண்ணால் 3000 நட்சத்திரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் தொலைநோக்கினால் பார்க்க முடியாது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் அது சின்னதாக தெரியுது நமக்கு? சூரியன் பெருசாக இருக்கா? மற்ற நட்சத்திரம்லாம் சின்னதாக தெரியுது வானத்தில். ஏன்? ரொம்ப தூரத்தில் இருக்குது, அவ்வளோதான். நம்மளது மாதிரியே ஒரு பூமி மாதிரியே மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கோள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாமா? எப்படி? கடவுள் படைப்பு இருக்கலாம். அப்படியா? அட்மாஸ்பியர்னா என்ன? பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலம் அட்மாஸ்பியரா? நம்ம அட்மாஸ்பியர்ன்ற வார்த்தை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாற்றுங்க, தயவு செஞ்சு மாற்றுங்க. லிட்ரேட் பண்ணுறானுங்க அவனுக்கு. காமன் அவனுங்களை விடுங்க. நீங்கள் லிட்ரேட்டு. அட்மாஸ்பியர்னால் என்னது? பூமி மேலே இருக்கக்கூடிய கேஸ், அதான் அட்மாஸ்பியர். சரியா நீங்கள் சொல்ல வந்த கான்டெஸ்ட்டுக்கு மாற்றுங்க தயவு செஞ்சு. அதான் கல்வி. சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரம். சூரியன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம பூமி இருக்கோ அது மாதிரி ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருந்து அதிலேருந்து பிரிஞ்சு போன அதே டிஸ்டன்ஸில் ஒரு கோள் இருந்தாக்கா அங்கே உயிரினம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும். இதான் இன்டர்வியூவில். ஆனால் இன்டர்வியூ கொஸ்டின்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு கிடக்கானு முட்டாப்பேல். இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க? நீ என்ன புரிஞ்சு வச்சுருக்க? இந்த கொஸ்டின் தான் அப்படிலாம் கிடையாது. நீ கடந்து வந்த பாதையெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கியா? அதான் இன்டர்வியூ. யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதுக்கு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா புரியாதனால. ஓகே, ரொம்ப தூரத்தில் இருக்கனால என்ன இருக்குது? ஒரு ஒளி. சூரியன் வந்து என்னது? ஒரு நட்சத்திரம். மீடியமான சைஸ் தான். அதோட சின்னது இருக்குது, அதோட பயங்கர பல மடங்கு பெரிய நட்சத்திரம்லாம் இருக்குது. பட் சூரியன் பெருசாக இருக்குது, நமக்கு பக்கத்தில் இருக்குது. மற்ற நட்சத்திரம் தூரமாக இருக்குது, அதனால் என்ன இருக்குது? சின்ன புள்ளியாட்டு தெரியும்.
நிறையா தடைகள்லாம் இருக்கும், அங்கங்கே வளிமண்டலம் கேஸ்லாம் இருக்கும். அதனால தான் ஆகும் பிளிங்க் ஆகுறது, மின்னுவது போன்று தோன்றுறது. லைட்டு பூந்து வருதில்ல, வர வழியில் நம்ம பூமிக்குள்ளே என்ட்ரானோன்னு வளிமண்டலம் 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அது என்ன பண்ணும், அதை தடை செய்யும். அதனால் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் நட்சத்திரம். பிளிங்க் ஆகாமல் ஒன்று வானத்தில் தெரிஞ்சுது அப்படின்னா அது வந்து கோளாக இருக்கும், அதாவது சேட்டலைட். பிளிங்க் ஆகாமல் அப்படி இருக்குது, சரியா வேகமாக ட்ராவல் ஆகுதுன்னா நம்ம அனுப்பின சேட்டலைட். செயற்கைக்கோள் இருக்குல்ல, அது செயற்கை துணைக்கோள், கோள்னு சொல்லக்கூடாது, செயற்கை துணைக்கோள் தான் சரியான வார்த்தை. ரைட். பூமிக்கு அருகில் உள்ள நட்சத்திரம், அதாவது சூரிய குடும்பத்துக்கு அதிகம் இருக்கிறது, ஆல்ஃபா சென்டாரி. துணைக்கோள், துணைக்கோள்னா என்ன, கோள்னா என்ன, நட்சத்திரம், நட்சத்திரத்துலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு பாறை, அதான் கோள். இந்த பாறையிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு குட்டி பாறை, அதை வந்து என்னது, துணைக்கோள். பூமியிலேருந்து பிரிஞ்சு வந்த இந்த கோளில் என்ன பண்ணும், பிளானட்டு சூரியனை சுற்றிட்டு வரும். அது மாதிரி இந்த கோள்லேருந்து பிரிஞ்சு வந்தது என்ன பண்ணும், கோளில் சுற்றிட்டு வரும். இதுக்கு பேர் தான் துணைக்கோள். நேச்சுரல் சேட்டலைட், துணைக்கோள் தான். சேட்டலைட்னா துணைக்கோள், செயற்கை கோள்னு சொல்லக்கூடாது, செயற்கை துணைக்கோள்னு சொல்லணும், அதான் சரியான வார்த்தை. புரியாமல் அப்போ அந்த வார்த்தையை வச்சுருக்கானுங்க, செயற்கை துணைக்கோள், அதான் சரியான வார்த்தை. ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், இங்கிலீஷில் சேட்டலைட். சேட்டலைட் எந்த 2 கோளுக்கு கிடையாது, இவங்க 2 பேருக்கு கிடையாது. மற்ற எல்லா கோளுக்கும் சேட்டலைட் உண்டு. நம்ம பூமிக்கு எத்தனை சேட்டலைட்டு, துணைக்கோள் ஒன்றே ஒன்று. அதுக்கு என்ன பேர், நிலா. அது வெப்பத்தை உற்பத்தி பண்ணுமா நிலா, சூரியன்லேருந்து வரத பட்டு பிரதிபலிக்கும். ஓகேவா, ரைட். புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு. கதையாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. தாத்தாலாம் பாட்டிலாம் எவ்வளோ கதை சொல்லியிருப்பாங்க, இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கும், மறந்துச்சா? ஏன், அது புத்தகத்தில் உள்ளதை படித்தா மறந்து போயிடுது. எங்கள் அப்போ படித்தங்க, என்னங்க நீ, அது கதையாக சொன்னாங்க, புரிஞ்சுது. இங்கே நீ வார்த்தையை மனப்பாடம் பண்ணுற, ஞாபகம் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றுமே கிடையாது, சும்மா சிம்பிள் படிப்பு, ஒன்றுமே கிடையாது நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம். ஆமாவா? ஆனால் அது ஆகோ படிப்புனா பயங்கர ஒன்றும் கிடையாது. வார்த்தையை மனப்பாடம் பண்ணதுனால ஆகோ போகும். வார்த்தையை புரிஞ்சிக்கிற, கேள்வி கேட்குறான், அவனுக்கு புரிகிற மாதிரி நீ வார்த்தையை போட்டு என்ன பண்ணணும், சொல்லணும். அவன் தான் லிட்ரேட். கஷ்டமா அது? ஆமாம், பார்த்துக்கணும். ஒரு கோளை சுற்றி நிலையான வட்டப்பாதையில் சுற்றும் பொருள் தான் அது துணைக்கோள். கோளை சுற்றி இயற்கை செயற்கை 2 இருக்குது. நம்ம அனுப்புகிறோம்ல, அதெல்லாம் செயற்கை துணைக்கோள், இயற்கை செயற்கைக்கோள். நம்ம பூமிக்கான இயற்கை துணைக்கோளுக்கு பேர் என்னது, நிலா, மூணு, லூனார், சந்திரன். தமிழில் என்ன நிறைய வார்த்தை இருக்குது, மதி, திங்கள், இதெல்லாம். கோள வடிவுடையது. கோளன்னா அது ஸ்பியரு, குறிப்பிட்ட அந்த, ஆமாம். இவன் கோளை சுற்றிட்டு வருது, ஈர்ப்பு விசை. அந்த கோளுக்கும் துணைக்கோளுக்கும் உள்ள ஈர்ப்பு விசைனால தான் சுற்றுது. நியூட்டனுடைய முதல் விதி, ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்காது, மாற்றினா எக்ஸ்ட்ரா ஒரு புற விசை செயல்படணும். பார்த்தோமா? இதெல்லாம் செயல்படுற எல்லாம் இந்த கோள் நேராக தான் போகணும். துணைக்கோள் ஈர்ப்பு விசைனால் சுற்றிக்கிட்டு வருது. பிரபஞ்சம் கோடிக்கணக்கான அண்டம் சேர்ந்தது, அண்டம் கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது. ஓகேவா? அதோட வடிவம் விண்மீன் திரள், அதாவது அண்டம், கேலக்ஸி. சூரிய மைய கோட்பாடு, அந்த பழைய கதை, சூரியனை மையமாக வச்சு சுற்றுறது. புவி மைய கோட்பாடு, புவியை மையமாக வச்சு தான் சூரியன் மற்றெல்லாம் சுற்றுதுணும். இது தப்பு, இது ஓகே. சூரியனை மையமாக வச்சு கோள்கள்லாம் சுற்றுது, ஓகே. பட் சூரியன் தான் பெரிய ஆள் அப்படி கிடையாது, அது சும்மா டுபாகூர். கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது தான் அது பிரபஞ்சம் கான்செப்ட். அடுத்து கோள், துணைக்கோள். விண்மீன் தான் கோடிக்கணக்கான நட்சத்திரம் சேர்ந்தது தான் அது திரள்கள். விண்மீன் திரள், அண்டம். விண்மீன் தான் அர்த்தம், தானாக வெப்பத்தையும் ஒளியும் உற்பத்தி பண்ணுறது. எப்படி உற்பத்தி பண்ணு? அணுக்கரு இணைவு. எந்த 2 அணுக்கருகள் இணையும்?
ஹைட்ரஜன் அணுக்கள் பார்த்தோமா? அதெல்லாம் அதான் சுருக்கமாக போடுறோம். அண்டம் உருவாதல் பற்றி பேசுகிறது என்னது? பிக் பேங் தியரி. துணைக்கோள் முதல் 2 பேருக்கு துணைக்கோள் கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் பூமியிலேருந்து எல்லாத்துக்கும் துணைக்கோள் இருக்குது. ஜாகிரஃபி பார்த்தோமா? அதிக துணைக்கோள் எதுக்கு இருக்குது? வியாழனுக்கு. சாட்டர்ன் கிடையாது, வியாழன், ஜூபிட்டர். ஒரு தான் பெரிய ஆள்னு பார்த்தோமா? பிரச்சனை யாரை சொன்னீங்க நீங்கள்? யார் என்ன ஆன்சர்? சனி நடத்தும் பொழுதே சொன்ன. நீங்கள் கதையை கவனிக்கல, அதான் பிரச்சனை. ரிவிஷன் பண்ணல, அதான் பிரச்சனை. பெரிய ஆளுக்கு கூட தான் யார் இருப்பாங்க? அதைய ஆள் சுற்றிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி பெரிய கோள் இது ஜூபிட்டர், வியாழன், அவனுக்கு தான் அதிகமானதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் மக்கப் பண்ணுறீங்க வார்த்தையை. ஒன்றும் விளங்காத விஷயம் அது, ஒன்றத்துக்கும் விளங்காத விஷயம். அதை செய்யாதீங்க தயவு செஞ்சு. வேறு ஏதாவது சினிமா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமை. சரியாக பிடிச்ச மாதிரி இருங்க. பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்குது, வியாழனுக்கு அதிகமாக இருக்குது இருக்கிறதுலே. அதே மாதிரி சனிக்கு 60க்கு மேற்பட்ட துணைக்கோள் இருக்குது. செயற்கை துணைக்கோள் நம்ம அனுப்புகிறோம்ல, ஸ்புட்னிக்கு முதல் செயற்கைக்கோள் இது. ரஷ்யாக்காரன் தான் முதல்ல அனுப்புவோம். யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யன்னு சொல்ல முடியாது, சோவியத் யூனியன் வந்து அனுப்புவோம். அதுக்கு பேர் ஸ்புட்னிக் 1. இந்தியாவோட முதல் இது ஆரியப்பட்டா. எல்லா மொழிக்காரன்ட்டு காசு வாங்கி இவன் மொழியில் மட்டும் பேர் வச்சுக்குவான். எனக்கு திருட்டு பசங்க இப்போ நடக்குதுல்ல, அதே மாதிரி ஆரியப்பட்டா. வானொலி இதெல்லாம் நடக்குது, தொலைக்காட்சி பெட்டி இதெல்லாமே என்னது? சேட்டலைட் மூலிமா தான் நமக்கு. செயற்கை துணைக்கோள். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி. இப்போ நம்ம பேசின விஷயம் எல்லாம் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் கரண்ட் அஃபேர். இந்தியா ஏதாவது லேட்டஸ்ட்டாக சேட்டலைட் அனுப்புனானா பார்த்து வச்சுக்கணும். சரியா? ராக்கெட் எந்த ராக்கெட்டில் அனுப்புனான்? ராக்கெட்னா என்ன? சேட்டலைட் எடுத்து போகிற வாகனம் அது, அவ்வளோதான். அது பேர் என்ன? எத்தனை சேட்டலைட் எடுத்துட்டோம், அதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? நியூஸில் வரும். அதான் கரண்ட் அஃபேர். கண்டது கிடையாது. போய் கரண்ட் அஃபேர் புக் வச்சு படிச்சுட்டு இருக்கானு முட்டா போயிலு. டெய்லி நியூஸ் பேப்பர்னால் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே படித்தோம் இல்லையா, புரிஞ்சு வச்சுருக்கோம். அங்கே புரியும், ஃபேக்டை மட்டும் எடுத்தால் வேலை முடிஞ்சு. அதுக்கு தனியாக என்ன தேவையில்லை, படித்தா அவனோட முட்டாள் எவனும் கிடையாது. எல்லோரும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆமாம். அடுத்தது இஸ்ரோ தெரியும்ல, இந்தியாவுக்கான விண்வெளி ஆய்வு நிறுவனம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதானே இது இஸ்ரோ. அதோட வரலாறுலாம் நமக்கு தெரியும், எப்போ உருவாக்குனாங்க என்ன அப்படின்ட்டு. 62 விக்ரம் சாராபாய் அவரால் உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த பேரில் இருக்கும், அதை மாற்றி இப்படி உருவாக்குறாங்க. விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு. அதேமாதிரி யாரையும் போய் மாற்றணுன்னு ட்ரை பண்ணாதீங்க. படிக்கிறவனை ஒன் நாலேஜ் பார்த்தோன்னா அவன் தெரிப்பான், இதெல்லாம் வராதுங்க அப்படிமா. மாறிடாதீங்க தயவு செஞ்சு. இப்படிலாம் படிக்க தேவையில்லைங்கம்மா, அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதுதான் சரியான படிப்பு. கரெக்டாக நீங்கள் மட்டும் அவங்க படித்து வேலைக்கு போகிற வழியை மட்டும் பாருங்கள். வெளியில் படிக்கிறவனை சொல்கிறேன், இந்த அளவுக்குலாம் கேட்க மாட்டான், இது எதுக்குப்பா அப்படிமா. அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மளே கதையா. அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் போய் விவாதம் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. விலகிருங்க, அவனை விட்டுட்டு போயிருங்க. நமக்கு பழகிறதுக்கு எத்தனை கோடி பேர் இருக்காங்க இந்த பூமியில்? 800 கோடி பேர் இருக்கான். அதுதான் அவனை போய் மாற்றிட்டு அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் இதை மட்டும் பாருங்கள். அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வேஸ்ட்டு. அந்த அமைப்பு பேர் என்ன? இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். 62 உருவாக்குறாங்க, 69 இஸ்ரோவாக அமைக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அதான் இஸ்ரோ எப்போ உருவாக்குனாங்க, இஸ்ரோவுக்கு முன்னாடி அந்த அமைப்பு பேர் என்னன்னு கேட்பாங்க.
62 இந்த அமைப்பு. இஸ்ரோ உருவாக்குனது 69. முக்கியமான ஆள் யார்? சாராபாய். முதல் செயற்கை ஆரியப்பட்டா. முதல் ஏவுகணை ஆரியப்பட்டா வந்து வேற எவனா ராக்கெட்டில் வச்சு அனுப்பியிருப்போம். ஓகேவா? நம்மளோட முதல் ஏவுகணை ராக்கெட்டு எஸ்எல்வி, சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்னு அர்த்தம். சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதான் ராக்கெட் 3 இதான் முதல். இது மூலிமா அனுப்பப்பட்ட முதல் துணைக்கோள் எது? சேட்டலைட்டு ரோகிணி. என்னது அது? அதுக்கு முன்னாடி 2 ஃபெயிலியர் ஆகிருக்கும். எடுத்தவொன்னெலாம் சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ ஏகப்பட்டது வெளிநாட்டுக்காரன் ராக்கெட்லாம் சேட்டலைட்லாம் நம்ம ராக்கெட்டில் வச்சு அனுப்பிட்டு இருக்கோம். பிஎஸ்எல்வினா துருவ ராக்கெட், துருவ சேட்டலைட். அப்படின்னா போலார், பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், அதான் பிஎஸ்எல்வி. சரியா? இது ஒரு டைப் ஆஃப் ராக்கெட்டு. அடுத்தது ஜிஎஸ்எல்வி. புரியல. அது ராக்கெட்டு பேர். இயற்கையை பார்க்குறதுக்கு அதெல்லாம் கிடையாது. ராக்கெட்டு சேட்டலைட்டை கொண்டு போய் அங்கே தூக்கி போட்டுரும், அவ்வளோதான். ஓகேவா? அது எதையும் ஆராய்ச்சி செய்யாது. அதான் பிஎஸ்எல்வி. புரிஞ்சுதா? ராக்கெட் எதாவது ஆய்வு செய்யுமா? இது கொண்டு போய் தூக்கி போட்டதே சுற்றி சுற்றி வரும். அது எதுக்காக ஆய்வு செய்கிறதுக்கு அனுப்புகிறீங்களா, கம்யூனிகேஷனுக்கு அனுப்புகிறீங்களா, அது தெரியல. அது எதுக்கு வேணாலும் இருக்கலாம். புரியுதா? ரைட். அடுத்து இன்னொரு டைப்பு பஸ்ஸு. பஸ் இங்கேருந்து சென்னைக்கு போவோம், அவ்வளோதாங்க. இங்கேருந்து போகிறவன் எதுக்கு போனாங்கிறத அவனை தான் பிடிச்சி கேட்டால் தான் தெரியும். பஸ்ஸை கேட்டால் தெரியுமா? அவ்வளோதான். சிம்பிளாக யோசிங்க. எல்லாம் இதே மாதிரி தான், சிம்பிள் தான். அது ஒன்றுமே கிடையாது. கேள்வி கேட்கணும் ஆனால். ரைட். அடுத்து இன்னொரு டைப் வந்து ஜிஎஸ்எல்வி. இது போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள். போலாரை சுற்றி சுற்றி வரும். போலார்னாங்க துருவ பகுதி. அடுத்து ஜியோ சிங்க்ரனைஸ்டு, ஜிஎஸ்எல்வி, ஜியோ சிங்க்ரனைஸ்டு லான்ச்சிங் வெஹிக்கிள். ஓகேவா? எப்படி 2 டைப் இருக்குது. அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். புவிசார் வட்டப்பாதை, ஏராளமான தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள், பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இதுதான் செயற்கைக்கோள். இதெல்லாம் அனுப்புறது கம்யூனிகேஷன். தொலைத்தொடர்புனா பூமியை கண்காணிக்கிறதுக்கு, மழை பெய்யுறது, அது இதெல்லாம். ஏன் கப்பலில் மீன் எங்கே, சரி கடலில் மீன் எங்கே கிடைக்கிறது வரைக்கும் பார்த்து சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய. துணைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்புகளான ககன், IRNSS போன்றவை நிறுவப்பட்டன. இதெல்லாம் துணைக்கோள் வழி செலுத்துதல் அமைப்பு. இது ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அடுத்தது அந்த ராக்கெட் பார்த்தோம்ல, அந்த ராக்கெட்டில் ஒரு டைப் ஆஃப் என்ஜின் கிரையோஜெனிக் என்ஜின், GSLV D5. GSLV D5 உதவியுடன் GSAT 14 நிறுவியது. பார்த்துங்க, கிரையோஜெனிக் இயந்திரம். GSLV பார்த்தோம் இல்லையா, ஜியோ சிங்க்ரனைஸ்டு லான்ச்சிங் வெஹிக்கிள். அதில் D5ங்கிற மெத்தேடு, அதில் பயன்படுத்தின என்ஜினுக்கு பேர் தானே அது கிரையோஜெனிக். ரொம்ப சிக்கனமானது, எரிபொருள் கம்மியாக செலவு பண்ணும். அந்த என்ஜினை பயன்படுத்தி முதல் அனுப்பப்பட்ட செயற்கை ராக்கெட் எது? GSLV. அந்த ராக்கெட்டில் போன முதல் சேட்டலைட் எது? GSAT. GSAT 14, 15, 16லாம் இருக்கும். கேட்பாங்க 3 கொஸ்டின். சந்திராயன் 1. சந்திராயன் 1 எங்கே அனுப்புனானுங்க? நிலவு. சந்திரன்னா நிலவு. அந்த மாதிரி. அடுத்து 2013 முதல் மங்கள்யான். மங்கள்யானா அது செவ்வாய். மங்கள்யான் செவ்வாய். செவ்வாய்க்கு பேர் மங்கள்யான். மங்கள்வார்னு சொல்லுவாங்க. தெலுங்கு, வடமொழி, கன்னடா, தெலுங்கில் ரெண்டுலேயுமே மங்கள்வார் தான். தெலுங்குலையே தானே மங்கள்வார் தான் சொல்லுவாங்க. தெலுங்கு,
கன்னடம் இதில் உள்ள அதான் அதெல்லாம் திராவிட மொழி. அதில் உள்ள வடமொழியை தூக்கினா திராவிட மொழி கிடச்சிரும், தமிழ் கிடச்சிரும். சரியா? வடமொழி உள்ள நுழைச்சி நமஸ்காரனா அதெல்லாம் வடமொழி. மங்கல்யான் மங்கள்வார் வடமொழி. புரியுதா? அதே மலையாளத்துலேயும் உள்ள சமஸ்கிருதத்தை தூக்கினா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இவனுங்க இங்கே உள்ள மக்களை வந்து பிரித்து நாசம் பண்ணுறதுக்காக இவனுங்க உள்ளே பூந்தது. இப்போ இன்றைக்கி கூட சொல்லியிருக்கான் பாருங்க ஒருத்தன் எம்பி, பழமையான மொழி எது இந்தியாவிலேயே தமிழோட சமஸ்கிருதம் தான். ஏடான்னு எடுத்துக்காட்டு கேட்டால் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் உள்ள கோயிலெல்லாம் சமஸ்கிருதத்தெல்லாம் மந்திரம் ஓதுறாங்க அப்படின்ட்டான். போய் உங்கள் ஊர் வட இந்தியாவில் இந்த கேனத்தனத்தெல்லாம் பேசுங்க, இங்கே வந்து பேசாதீங்க. சரியா? இங்கே உள்ள புத்த மத சமண மத கோயிலெலாம் பிடுங்கிக்கிட்டு அதில் உள்ளே போய் உக்காந்து எல்லாம் நாசம் பண்ணது. சரியா? அப்புறம் இங்கே உள்ள ராஜாக்களை வச்சுக்கிட்டு அவன் மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்குது முட்டா பயிலுக்கு நிறைய தெரியுது பாருங்கள். அதில் நம்ம ஆளுங்களே இங்கே உட்காந்துட்டு இருப்பானுங்க. சரி, அதை விடுங்க. துணைக்கோளையும் ஏவியது எப்போ? மங்கல்யான் 2013. முதல் முயற்சியே செவ்வாய் அடைந்த நாடு நம்ம தான். 4 பேர் போயிருக்கோம் இது வரைக்கும் செவ்வாய்க்கு, அதோட சுற்றுவட்ட பாதையில். முதல்ல நம்ம 2016 போய் தரையிறக்குறாங்க. ஆனால் சக்ஸஸ் ஆகாது, உடஞ்சி போயிடும். 2016 எங்கே? செவ்வாயில் போய் தரையிறக்குறாங்க. எதுக்குங்க அதை ஆய்வு செய்யணும்? செவ்வாயில் போய் அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? இங்கே 50 கோடி பேர் இருக்க வேண்டிய இடத்துல 800 கோடி பேர் இருக்கான். சீக்கிரம் பூமி அழிஞ்சிரும், பூமியில் உள்ள வளம்லாம் தீர்ந்துடும். இங்கே தங்கம்லாம் தீர்ந்து போச்சு, அங்கே தங்கம் இருந்தால் அங்கே போய் வெட்டி எடுத்துகிட்டு வருவான். அதுக்கு தான் அழிக்கணும், அவ்வளோதான். சரியா? கேட்டால் இல்லாத கதையெல்லாம் விடுவானுங்க. சுப்பிரமணிய சந்திரசேகர் சொல்லுங்கோ. ஆயிரத்தி 1910 பிறந்திருக்காரு. நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. 2 பேர் கலந்து. ஆமாம், அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இங்கே இருந்தால் உருப்படி இல்லாமல் போயிருப்பான், மாடு கோமின்னு சுற்றிட்டு இருந்திருப்பான். அங்கே போயிட்டான் ஏதோ ஒரு இதில், அங்கே போய் சேர்ந்து ஆய்வு செஞ்சு சேர்ந்து நோபலுக்கு ப்ரைஸ் வாங்குறார் 1983. விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள். நட்சத்திரங்கள், கருந்துளையெல்லாம் இருக்கு இல்லையா, நட்சத்திரம், அதோட பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இவரும் அவரும் சேர்ந்து. இந்தியாவில் நோபல் பரிசு. இந்திய வம்சாவளி. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டார். எதுக்கு இவர் வாங்கினார், எந்த வருஷம் வாங்கினான்னு கேட்பாங்க. ஃபேக்டில் கேட்கலாம், டிஎன்பிசியில் யூபிஎஸ்சியில் கேட்கவே மாட்டான். 2017 104 துணைக்கோள் சேட்டலைட் இருக்குல்ல, அதை வச்சு அனுப்பியிருக்கு. PSLV C-37. இதெல்லாம் பழைய வரலாறு. இப்போ புதுசாக ஏதாவது இருந்தால் அதை சேர்த்திட்டே வாங்க. அதுக்கு நம்ம வரிசையை எடுத்து எழுதாதீங்க. புக்கில் உள்ளது கரண்ட் அஃபேரில் ஏதாவது வந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராக்கெட்டு, அதில் என்ன சேட்டலைட்டு போச்சு, அதில் ஏதாவது ரெக்கார்டு இருக்கா, புரிஞ்சுதா? அதான் கரண்ட் அஃபேரு. அதுக்கு ஒரு புக்கை வச்சு படிக்காதீங்க தயவு செஞ்சு. ஆமாம். ஏவுதள வாகனம் MK மூலம் GSAT-19 எனும் துணைக்கோளினை, அதெல்லாம் வேணாம் விட்டுருங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. லேண்டர், சந்திராயனுக்கு தான் லேண்டர் அனுப்புகிறோம், செவ்வாய்க்கு அனுப்பலை. சந்திராயனுக்கு தான் லேண்டர் அனுப்புகிறோம் 2019. பட் ஃபெயில்யூர் ஆகிடுச்சு. இப்போ மோரம்னா என்ன ஆயிரும்? ஆமாம். 1989 கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டதா? சரி, ரைட்டு. அதெல்லாம் விடுங்க, அவ்வளோதான். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். பிறந்த வருஷம் 31, இறந்தது 15, 2015. அவரை பற்றின வரலாறு இருக்கும், அப்படியே படிச்சுக்கோங்க. அவர் பிரசிடெண்ட் ஆகினதே ஒரு பெரிய ஒரு டுபாகூர் வேலை. ஆமாம். நிலவானது பூமியை ஒரு சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். 27 நாள். தன்னை தானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் நிலவு எடுத்துக்கக்கூடிய காலம் என்னது? 27 நாள். ஜாகிரபியில் பார்த்தோமா?
இது ஃபேக்ட்டு, அதை பார்த்து எழுதிக்கங்க. டேஸ் தொலை நோக்கியே கண்டறிந்தவர். லிப்பேர்ஷே இவர் தான் தொலைநோக்கி கண்டறிந்தவர். அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரள் டேஸ் என்று பெயர். எது? இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரள். சொன்னால் நான் அங்கேயே சொல்லிட்டு தான் வந்திருப்பேன், போய் எடுத்து பாருங்கள். இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோளை ஏவும் திறன் பெறுகிறது. ஜிசாட் 19 14 எல்லாம் ஃபேக்ட், சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம், ஆமாவா? சூரிய மைய கோளில் வேண்டாம் விட்டுருங்க. அண்டத்தின் ஆதியை குறித்து கூறும் மாதிரி எது? பிக் பேங் தியரி. ஆகாயத்தின் பெரும்பகுதி விண்மீன் மண்டலம் கேட்குறாங்க. எது? நம்மளுது, நம்மளோட ஆகாயத்தில். நம்ம பூமி எந்த மண்டலத்தில் இருக்குது? வளிமண்டலமா? ஐயோ. விண்மீன் திரள்னா மில்கிவே கேலக்ஸி, அதில் எந்த மண்டலம் அதை பார்த்துக்கோங்க. சோலார் சிஸ்டமா? ஐயோ. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை டேஸ் ஆரியப்பட்டா. முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். அப்படியா? பௌர்ணமி அன்னைக்கு கிழக்கில் தோன்றும். அப்போ தான் ஃபுல்லாக தெரியும். கற்பனை பண்ணிங்கன்னா மறக்காது. நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். அப்படியா? பாதியை விட குறைவாக. ஆமாவா? ஆமாம் தான். பாதியை விட குறைவாக. ரைட், ஓகே. கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமுறைந்தார். அப்படியா? கலிலியோ இல்லை, அவரெல்லாம் வந்தப்போ சூரிய மைய கொள்கைக்கு வந்துடுவாங்க, டெலஸ்கோப் வச்சு. நீள்வட்டமாக இருக்கு? இல்லை, ஸ்பைரல். நம்ம சூரிய மண்டலம் வெள்ளிக்கோளுக்கு நிலவு இருக்கா? இல்லை, வெள்ளிக்கும் கிடையாது, புதனுக்கும் கிடையாது. கரெக்ட். ரோகிணி, ஐயோ இதெல்லாம் பார்த்து எழுதிக்கங்க, நீங்கள் தான் பார்த்து எழுதிக்கிங்க ஃபேக்டில். இதுவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதோட போதும்.